Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ எப்படி மேக் பண்ணலாம் அப்படி சொல்லி தான் நான் பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி நீங்க ப்ரிவியூல பார்த்திருப்பீங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இந்த மாடல்ல வந்து இப்போ கொஞ்சம் ரீசன்ட் டைம்ல அந்த Instagram ரீல்ஸ்ல அப்புறம் நீங்க WhatsApp ஸ்டேட்டஸ்லலாம் உங்க फ्रेंड्स யாராவது நீங்க வச்சுக்க நீங்க பார்த்திருப்பீங்க. சோ ரொம்பவே ஈஸியா நம்ம இத மேக் பண்ணிரலாம். சோ எப்படி அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல வர அந்த மியூசிக் செட் ஆகற மாதிரி அந்த பீட்டுக்கு மேட்ச் ஆகற மாதிரி எப்படி அந்த போட்டோ வந்து மூவ் பண்ணலாம் அப்படி சொல்லி தான் நம்ம இதல பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோவை அப்படியே எண்ட் முடிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். நாம எடிட் பண்ண போற அந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா VN எடிட்டர். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க்கும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க அதல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். எந்த ஒரு வாட்டர் மார்க் எதுவுமே இருக்காது. சோ நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனை நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம ரீசன்ட்டா வர்க் பண்ண அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கீழல ஷோ ஆகும். மேலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபில்டர் இந்த மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அந்த மியூசிக் இருக்கிற அந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ பாத்தீங்கன்னா நம்ம மொபைல்ல இருக்க அந்த ஆடியோ ஃபைல் எல்லாமே இதுல வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். நாம வந்து இப்போ ஆல்ரெடி ப்ரிவியூல வந்து ஒரு ஆடியோ ஃபைல்ல வந்து நம்ம ஒரு சவுண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. சேம் மாடல்ல தான் நாம வந்து எடிட் பண்ண போறோம். அதனால அந்த ஆடியோ ஃபைலோட டவுன்லோட் லிங்க்கும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ நீங்க அதை டவுன்லோட் பண்ணி இதுல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சோ நாம ஆட் பண்ண போற அந்த ஆடியோ வந்து நான் வந்து இதுல ஆட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். மியூசிக் பீட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். கீழ பாத்தீங்கன்னா சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல வந்து ஒரு ஃபிளாக் ஐகான் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம அந்த ஆடியோ ஃபைல்ல வந்து எங்கெங்க அந்த பீட்ஸ் இருக்கோ அங்கங்க நம்ம வந்து இதுல மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த போட்டோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த எஃபெக்ட் வந்து இதுல வந்து கரெக்ட்டா அந்த பீட்டுக்கு செட் ஆகற மாதிரி கரெக்ட்டா அது மேட்ச் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் அந்த பீட்டுக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஆனால் அதை விட நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் புக் மார்க் பண்ணி மேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த ஆடியோ ஃபைலில் வந்து அந்த வேவ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஏரியாலலாம் ஒரு புக் மார்க் நீங்கள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் வந்து அந்த வேவ் வந்து ரொம்ப லாங்காக மேலே இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதில் வந்து ஒரு பீட் வரும். நீங்கள் ஆல்ரெடி ப்ரிவியூல அந்த சாங் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க அந்த மியூசிக் சவுண்ட் வந்து. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஏரியாவில் அந்த சவுண்ட் வருதோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக மேலே அந்த வேவ் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஏரியாலலாம் அந்த புக் மார்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த ஏரியாவில் அதை ட்ராக் பண்ணிட்டு கீழே அந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அந்த புக் மார்க் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி அதில் லைனாக வர நீங்கள் எதுக்கும் அந்த ஆடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் ஈஸியாக அந்த வேவ் எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் அந்த புக் மார்க் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு கீழே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு ஏரியாவை நான் வந்து இப்போ புக் மார்க் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோவுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 20 பீட் தான் வரும். நீங்கள் ஆல்ரெடி ப்ரிவியூவில் அதை பார்த்துருப்பீங்க. அந்த மியூசிக் வந்து ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்து கரெக்டாக 20 சவுண்டு தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த வேவில் வச்ச நம்ம அந்த புக் மார்க் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து வைக்க வேண்டாம். அதுக்கு அடுத்ததாக வரதுலேருந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாட்டி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளே பண்ணுற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆடியோக்கு செட் ஆகிற மாதிரி கரெக்டாக அந்த புக் மார்க்கில் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ அவ்வளோதான், நம்ம கரெக்டாக எல்லாம் செட் பண்ணிட்டோம். செட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து இதில் வந்து நீங்கள் வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் கிளிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய் தான் நம்ம வந்து அந்த ஜஸ்ட் நம்ம கேலரியில் இருக்கிற நம்ம இதில் யூஸ் பண்ண போகிற அந்த இமேஜ் ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் அந்த பீட் கிளிப் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட கேலரி வந்து அதில் வியூ ஆகும். இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிற அந்த இமேஜஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம வந்து இதில் ஒரு 21 இமேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் கீழே உங்களுக்கு வந்து காட்டும் எத்தனை இமேஜ் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு. இதில் வந்து 21 காமிச்சிருக்கு. ஸோ இந்த சாங் வந்து நம்ம வந்து கரெக்டாக நீங்கள் அந்த புக் மார்க்லாம் நீங்கள் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து இதில் வந்து ஒரு 21 இமேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் அதில் காமிக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு 21 இமேஜஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் க்ரியேட்டிவில் உங்களுக்கு எந்தெந்த இமேஜுக்கு நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாம்பிளுக்காண்டி நான் வந்து ஒரு 21 இமேஜஸ் நான் வந்து ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் இதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் போய்க்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கெங்கே அந்த பீட்ஸ் இருக்கோ நம்ம அந்த புக் மார்க் பண்ணி வச்சிருந்த ஏரியாவில் கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த டைமிங் கரெக்டாக இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் அகைன் வந்து எக்ஸ்போர்ட்னு கொடுத்துடாதீங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மேலேயும் கீழே வந்து ஒரு ஒயிட் சைடு அடித்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும்
வாட்டர் மார்க் எதுவும் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த இமேஜில் வந்து ஏதாவது சிம்பிள் இல்லை ஏதாவது வேறு ஏதாவது வாட்டர் மார்க் ஏதாவது இருக்கும், நீங்கள் அதை மறைக்கணும் கிராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் போய் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி செலக்ட் பண்ணி தான் இருக்குது. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இல்லை நிறைய எஃபெக்ட் லைனாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எஃபெக்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுற இந்த எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அந்த பேக்ரவுண்டில் வர அந்த மியூசிக் சவுண்டுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஓன் கிரியேட்டிவில் நீங்கள் எந்த எஃபெக்ட்னாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ப்ரிவியூவில் பார்த்த மாடலில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ண அந்த பீட்டுக்கு அந்த டைமிங்கில் கரெக்டாக இது மேட்ச் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜுக்கும் அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் ஆகிட்டு, ஆனால் சில இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஒழுங்காக ஆட் ஆகலை. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்டே அதில் வந்து தெரியல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண எஃபெக்ட் நீங்கள் போயிட்டு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுற அந்த டியூரேஷன் வந்து நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அந்த கரெக்டாக அந்த டைமிங்க்கு அந்த இமேஜ் வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு அது சேஞ்ச் ஆகிறனால அந்த எஃபெக்ட் வந்து ஒழுங்காக ஆட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதோட டியூரேஷன் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோ எஃபெக்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக அந்த டைமிங்கில் இது வந்து ப்ளே ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இமேஜுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் அந்த டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது ரொம்பவே ஈஸியான வீடியோ தான். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே ஈஸியாக எல்லாருமே இதை நம்ம மேக் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் கமெண்ட் டவுட் எதுவும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.